Hi friends, welcome to our channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. Engineering Max 1 பார்த்துட்டு இருக்கோம்ல. இதுல Unit 4ல 6th topic இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்டெகிரல்ஸ்ல டுடே நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். அதாவது ஒரு சாலிடோட வால்யூமை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ட்ரிபிள் இன்டெகிரல்ஸ் யூஸ் பண்ணி சாலிட்ஸோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதா இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு சாலிட்ஸ் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ சாலிட்ஸ்னாலே நமக்கு நார்மலாக எல்லாமே சாலிட்ஸ் தான். ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸு, ஒரு சர்க்குலர் பாக்ஸு எல்லாமே சாலிட்ஸ் தான். பட் வந்து அது வந்து 3D எஃபெக்டில் இருக்கும். உங்களுக்கு வந்து 3D நம்ம பார்க்குற மாதிரி எப்படி நம்ம நேரில் கண்ணால் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சாலிட்ஸ்க்கெல்லாம் எப்படி வால்யூம் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து அந்த வால்யூம் கண்டுபிடிக்கிறதே நம்ம ட்ரிபிள் இன்டெகிரல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாலிட்ஸோட பேசிக் ஐடியாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு டேரெக்டாகவே கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஸ்கொயர், வால்யூம் ஆஃப் த ரெக்டாங்குலர் பாக்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும், அது வந்து பார்க்க எப்படி இருக்கும், அதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு தெரியணும், அதோட இக்குவேஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு காமனாக இந்த செக்ஷனில் கேட்குற கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்து இந்த சாலிட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பியர்னால் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இந்த சர்க்கிள் மாதிரி, இந்த குளோப் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்பியர். ஸோ அது மாதிரி இருக்கும், பார்க்க நமக்கு எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கணும். ஸோ சர்க்கிள் மாதிரி இருக்கும், ஆனால் 3D எஃபெக்டில் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்பியர். ஸோ ஸ்பியருக்கு வந்து இக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதை நம்ம படிச்சிருக்கணும். ஸோ இக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடி அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து இந்த இக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ ஸ்பியர் இந்த மாதிரி இருக்கும். இது ரேடியஸ் நம்ம தெரியும்ல, 0லேருந்து இதுதான் வந்து நம்மளுடைய ரேடியஸ். ஸோ இது வந்து 3Dயில். 2Dயில் நமக்கு ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி தான் நம்மளால் வியூ பண்ணி நம்ம வரைஞ்சி காமிக்கும் போது ஒரு சர்க்கிள் மாதிரி தான் அதை சொல்ல முடியும். ஸோ ஸ்பியர். நெக்ஸ்ட்டு வந்து என்னது சிலிண்டர். ஸோ சிலிண்டர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ சிலிண்டரோட இக்குவேஷன் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், அப்படி இல்லைனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று தான் வரும் சிலிண்டரோட இக்குவேஷன். ஸோ இதை நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இது ஏன்றது இந்த ரேடியஸ், அதாவது இது எலிப்ஸ், கீழே ஒரு எலிப்ஸ் இருக்கும், மேலே ஒரு எலிப்ஸ் இருக்கும். ஸோ ரேடியஸ்ன்றது இந்த சென்டரில் இருந்து இது வரைக்கும் உள்ளதை என்ன சொல்லுவாங்க, ஏ ரேடியஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எப்படி சிலிண்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எலிப்சாய்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம எலிப்ஸ் பார்த்துருக்கோம்ல, அதே தான் 3Dயில் நம்ம எலிப்ஸ் எப்படி இருக்கும் அதுதான் வந்து எலிப்சாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நார்மலாக இப்படி தான் இருக்கும். எலிப்ஸ்ன்றது இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை நம்ம 3D எஃபெக்டில் வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை தான் வந்து எலிப்சாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்சாய்டு வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது வந்து என்னது இக்குவேஷன் ஆஃப் எலிப்சாய்டு. ஸோ எலிப்சாய்டோட நீங்கள் வால்யூம் கண்டுபிடின்னு டேரெக்டாக கேட்டுருவாங்க. யூஸிங் ட்ரிபிள் இன்டெகிரல்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த இக்குவேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை படித்தாதான் ஸோ எலிப்சாய்டை வச்சு இந்த இக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த டயக்ராம் வரைஞ்சி நம்ம இதில் இருந்து அடுத்த ட்ரிபிள் இன்டெகிரல்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இது வந்து எலிப்சாய்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பேராபோலாய்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக பேராபோலான்னு ஒன்று சொல்லுவோம்ல, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x படிச்சிருக்கோம்ல. ஸோ அதே தான் பேராபோலா தான், ஆனால் வந்து 3Dயில் இருக்கும். ஸோ நம்ம பேராபோலா இந்த மாதிரி வரைஞ்சிருப்போம்ல, இது வந்து ஒய் ஸ்கொயர் 4ax இசட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayன்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ அதே தான் பேராபோலா, ஆனால் வந்து 3D எஃபெக்டில் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பேராபோலாய்டுன்னு சொல்லுவாங்க. அதோட இக்குவேஷன் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட். ஸோ இது வந்து பேராபோலாய்டோட இக்குவேஷன். ஸோ இதை நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இந்த சாலிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேசிக் ஐடியா இருந்தால் தான் இதை நம்ம ப்ராப்ளம் செய்யும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 2 ப்ராப்ளம் சொல்லித்தர போகிறேன். ஸோ எந்த மாதிரி டைப்பில் கேட்குறாங்கன்றத இந்த 2 ப்ராப்ளம் மூலமாக நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். ப்ராப்ளம் இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்னு சொல்லி அந்த ஸ்பியரோட இக்குவேஷன் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதில் இது ஈஸி தான், ஏன்னா இக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் அப்படின்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு நார்மலாக நம்ம டேரெக்டாக ட்ரிபிள் இன்டெகிரல்ஸ் யூஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் திஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கொடுத்துட்டு யூஸிங் ட்ரிபிள் இன்டெகிரல்ஸ்னு கொடுத்துருவாங்க.
ஸோ நீங்கள் ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ் யூஸ் பண்ணி வால்யூம் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஸோ ஸ்பியருக்கு நான் அந்த மாதிரி ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், 3D எஃபெக்டில் ஒரு டயக்ராம் வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் எக்ஸையும் ஒய்யையும் யூஸ் பண்ணி தனியாக ஒரு டயக்ராம் வரையணும். நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் லிமிட்ஸ் இந்த டயக்ராத்தை பார்த்து தான் எடுப்போம். இசட் லிமிட்ஸ் மட்டும்தான் நம்ம 3Dயை பார்த்து எடுப்போம். ஸோ இதை ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் 2 டயக்ராம் இருக்குது. நம்ம நார்மலாக 2Dயில் பார்க்கும்போது சர்க்கிள் மாதிரி தானே தெரியும். அதனால எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் இருக்கும்போது ஸ்பியர் மாதிரி வரும், அதாவது ஒரு குளோப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோம். ஸோ ஓகே, இதுக்கு நமக்கு இக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து வால்யூம்னா நம்ம ஃபுல் அதோட ஏரியா ஃபுல் இது கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதில் வந்து மொத்தம் நம்ம 2D பார்க்கும்போது இதில் 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கா, இதில் 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. இதே மாதிரி நம்ம 3Dயில் பார்க்கும்போது இன்னும் ஒரு 4 இருக்கும். அப்போ மொத்தம் 8 இருக்கும். ஸோ 8 ஏரியா இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு ஏரியாவோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு அது 8ஆல் இன்டூ பண்ணோன்னா நம்ம மொத்த வால்யூமோட ஸ்பியர் கிடச்சிரும். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னன்னா 8 இன்டூ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இன் ஃபர்ஸ்ட் ஆக்டெண்ட்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஆக்டெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இதை வந்து குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். இது ஒரு ஏரியா குவாட்ரன் 1 2 4 குவாட்ரன். இதே இது உங்களுக்கு 3D வரும்போது இன்னும் ஒரு 4 வரும். ஸோ மொத்தம் 8, அதை தான் ஆக்டெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஏரியா ஆக்டெண்டோட வால்யூம் கண்டுபிடிச்சி 8ஆல் இன்டூ பண்ணோன்னா நமக்கு ஸ்பியர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு வால்யூம்னால நான் என்ன சொன்னேன், ட்ரிபிள் இன்டெக்ரல்னு சொல்லிட்டேன். ஸோ 8 இன்டூ ட்ரிபிள் இன்டெக்ரல். நம்ம இதில் எங்கே என்ன போடுவோம், dz dy dx. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸுக்கு இசட்டுக்கு ஃபஸ்ட்டு லிமிட்ஸ் எடுக்கணும். ஸோ இசட்டுக்கு லிமிட்ஸ் எடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் 3D டயக்ராத்தை பார்த்துடணும். ஸோ இங்கே பார்க்கும்போது இதுலேருந்து இசட்டுக்கு ஒரு வேல்யூ இந்த இடம். ஸோ நம்ம இது டச் பண்ணும்போது இதோட இக்குவேஷன் தான் டச் ஆகுது. ஸோ இசட்டுக்கு இதில் என்ன கிடைக்கும், இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அப்போது இதோட லிமிட்ஸ் என்னவாக இருக்கும், 0 to ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் இசட்டோட லிமிட்ஸ். அடுத்தது ஒய்யோட லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒய்யோட லிமிட்ஸும் எக்ஸோட லிமிட்ஸும் நம்ம 2Dலேருந்து தான் எடுக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஏரியாலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய்யோட லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன சொன்னேன், இதுதான் நம்மளோட ஏரியா. ஸோ இதில் ஒய்யோட லிமிட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒய்க்கு பேரலாக ஒரு லைன் வரையணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒய்க்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த லைன் எதெல்லாம் டச் பண்ணுதோ அதான் ஒய்யோட லிமிட்ஸ். ஸோ இது 0ல் டச் ஆகுது. 0 இது வந்து ஒய் ஈக்குவல் டு 0 லைன் தானே. ஸோ ஒய் 0ல் டச் ஆகுது. இன்னொன்று இந்த சர்க்கிளில் டச் ஆகுது. இந்த சர்க்கிளோட இக்குவேஷன் என்னது, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ இதில் வந்து வரும்போது இசட் வராது. அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதுதானே இந்த சர்க்கிளோட இக்குவேஷன். இதுலேருந்து நம்ம ஒய் கண்டுபிடிச்சா என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய்யோட லிமிட்ஸ் என்னது, 0 to ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இது ஒய்யோட லிமிட்ஸ். அடுத்து எக்ஸோட லிமிட்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், அப்படியே இந்த லைனுக்கு பேரலாக பார்க்கணும். ஸோ இது 0, எக்ஸ் இங்கே 0. இது வந்து ரேடியஸ் சொல்லியிருக்கேன் ஏ, இதானே ரேடியஸ். ஸோ 0 to ஏ. ஸோ எக்ஸோட லிமிட்ஸ் என்னது, 0 to ஏ. ஸோ 8 இன்டூ ட்ரிபிள் இன்டெக்ரல் dz dy dx. இசட்டோட லிமிட்ஸ் வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது வந்து 0 to ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து 0 to ஏ. ஓகேவா? இனி நம்ம நார்மல் ட்ரிபிள் இன்டெக்ரல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இசட் வச்சு இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 8 இன்டூ இது 0 to ஏ அப்படி இருக்கட்டும். இது 0 to ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். டிசெட்டை பண்ணும்போது என்ன வரும், இசட் லிமிட்ஸ் என்னது, 0 to ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் dy dx. ஓகேவா? அப்போ அடுத்து என்ன வரும், இந்த லிமிட்ஸ் அடுத்து அப்ளை பண்ணணும். ஸோ இசட்டுக்கு பதில் லிமிட்ஸ் அப்ளை பண்ண என்ன வரும், 8 இன்டூ 0 to ஏ 0 to ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 0 வரும். ஸோ 0 தான் dy dx. ஓகேவா? அடுத்தது இப்போ பாருங்கள், இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒய்யை வச்சு இன்டெகிரேட் பண்ணணும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்,
அதாவது இன்டகிரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா தெரியும்? ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியும். இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸை வச்சு தான் இன்டகிரேட் பண்ணுறாங்க. நமக்கு இங்கே ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணணும். ஆனால் நமக்கு இங்கே எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். நம்ம ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸும் ஏவும் நம்ம கான்ஸ்டன்ட் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஏ ஸ்கொயருக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏ ஸ்கொயருக்கு பதில் இது. ஸோ இது கான்ஸ்டன்ட். மைனஸ் எக்ஸ் இங்கே இன்டகிரேட் பண்ணுறாங்க, இங்கே ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதை வந்து இந்த ஃபார்முலாவில் எழுத போகிறோம். ஸோ எழுதும்போது என்ன வரும்? 8 into 0 to a 0 to root of a square minus x square. இதை நான் ஃபார்முலாவில் எழுதுறேன். ஸோ என்ன வரும்? a ஸ்கொயர், இங்கே a ஸ்கொயர். ஆனால் நீங்கள் இங்கே என்ன இருக்குது? a ஸ்கொயருக்கு பதில் என்ன இருக்குது? இங்கே a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன எழுதணும்? a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் y by root of a square minus x square plus y by 2 root of a square minus x square minus y square into dx. புரிஞ்சுதா? அதாவது இதுக்கு a ஸ்கொயருக்கு பதில் இங்கே a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பதில் இது போட்டாச்சு. சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? ஒய் வச்சு தான் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ ஒய் பை ஏக்கு பதில் என்ன இருக்குது? ஏ ஸ்கொயருக்கு பதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதில் என்ன வரும்? ரூட் ஆஃப் இது வரும். ப்ளஸ் எக்ஸுக்கு பதில் ஒய் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது இருக்குது. ஸோ அப்படியே போட்டுட்டோம். இதில் லிமிட்ஸ் என்னது? நமக்கு இன்டகிரேட் பண்ணிட்டோம்ல. இந்த இன்டகிரலோட வேல்யூ தான் இது. ஸோ இதில் வராது. 0 to ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இனி நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும்னா எதுக்கு லிமிட்ஸ் இதில் அப்ளை பண்ண போகிறோம்? ஒய்க்கு தான் நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். அப்படி தானே? 0வையும் அப்ளை பண்ணணும், இதே அப்ளை பண்ணணும். ஸோ ஒய் இருக்க இடத்துல இதை அப்ளை பண்ண போகிறோம். ஒய் இருக்க இடத்துல என்ன வரப்போகுது? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 8 into 0 to a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் ஒய்க்கு பதில் என்ன வரப்போகுது? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கேன்சல் ஆகுமா? அப்போ என்ன வரும்? 1 ப்ளஸ் ஒய் பை 2 பதில் ஒய்க்கு பதில் என்ன போட போகிறோம்? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் போட்டுருங்க. இந்த ஒய் ஸ்கொயர் இங்கே ஒன்று இருக்கா? ஒய் ஈக்குவல் டு இது. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வருமா? ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்? 0. ஸோ 0 இது டேர்ம் 0. ஸோ என்னதாயிரும்? மொத்தமாகவே 0 ஆயிரும். இன்டு டிஎக்ஸ். ஓகேவா? ஸோ 8 into 0 to a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் 1. ஸோ சைன் வந்து எப்போ 1 இருக்கும்? 90 டிகிரியில் தானே. ஸோ சைன் இன்வர்ஸ் 1 என்ன எழுதிடலாம்? பை பை 2 எழுதிடலாமா? பை பை 2 இன்டு டிஎக்ஸ். ஸோ இதெல்லாமே கான்ஸ்டன்ட். பை பை இங்கே கீழே 2, இந்த 2 கான்ஸ்டன்ட். ஸோ வெளியில் எடுத்துடலாம். ஸோ என்ன வரும்? 8 பை பை 4 0 to a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். இது 2π கேன்சல் ஆயிருமா? ஸோ 2π. இதை நம்ம எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? ஏ ஸ்கொயர் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் க்யூப் டிவைடட் பை 3 0 to a. அடுத்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதில் ஏ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஏ க்யூப் மைனஸ் ஏ க்யூப் பை 3 இது வந்து 0 ஆயிரும். ஸோ 2π 3 எல்சிஎம் எடுத்தால் 3a க்யூப் மைனஸ் a க்யூப். அப்போ என்ன வரும்? 2a க்யூப். ஸோ 4π 3 into 2 என்ன வரும்? 6 வருமா? ஸோ 6π a க்யூப் டிவைடட் பை 3. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னது? இதில் வந்து நமக்கு 3a க்யூப் மைனஸ் 3a க்யூப் மைனஸ் a க்யூப் எவ்வளோ வரும்? 2a க்யூப். ஸோ 2 into 2 4. ஸோ 4 தான் வரும். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஈக்குவல் டு 4π a க்யூப் டிவைடட் பை 3 cubic units. இதை நீங்கள் மறக்காமல் போடணும். ஏன்னா நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ
cubic units. நம்ம வால்யூம் ட்ரிபிள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். நம்ம இதே டபுள் இன்டெக்ரலில் படித்தோம்ல ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஸோ அங்கே ஸ்கொயர் யூனிட் போடுவோம், இங்கே வால்யூம் கண்டுபிடிச்சனால கியூபிக் யூனிட்ஸ் போடணும். ப்ராப்ளம் இது எப்படின்னா, நம்ம நார்மலாக 2-3 ஆக்சஸ் கொடுப்பாங்க, 2-3 ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிலிண்டரோட ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2-3 சிலிண்டரு ஸ்பியரு ரெண்டும் சேர்ந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட வால்யூம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து செகண்ட் டைப். நான் இந்த கொஸ்டினில் எப்படின்னா வால்யூம் ஆஃப் அ டெட்ராஹெட்ரன் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாமே பிளேன்ஸ், அதாவது லைன்ஸ் மாதிரி தான் வரும். ஸோ அந்த லைன் எல்லாம் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு டெட்ராஹெட்ரன் வரும், அதோட வால்யூம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 3 பிளேன்ஸ், அதாவது 1 2 4 பிளேன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வச்சு ஃபார்ம் ஆகிற ஒரு வால்யூம், ஒரு டெட்ராஹெட்ரோட வால்யூம் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு 3Dயில் நம்ம பிளாட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சின்னதுலேருந்து போவோம். Z = 0. Z = 0னா நமக்கு இந்த லைன் தான். X = இந்த இவ்வளோ வருதுல, இதான் இந்த ஸ்பேஸ். X = 0னா ஒய்யும் இசட்டும் சேர்ற ஸ்பேஸ். அடுத்தது X = 2y. X = 2yன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட் அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு வந்து கிராஃப் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், X y. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு 0 போடும்போது என்ன வரும், ஒய்யுக்கும் 0 தான் வரும். ஸோ எக்ஸுக்கு 0 போடும்போது ஒய்யும் 0 தான். அடுத்தது எக்ஸுக்கு 1 போட்டு பார்க்கலாம். எக்ஸுக்கு 1 போட்டோன்னா ஒய்க்கு என்ன வரும், y = 1/2. ஸோ நான் இதை வச்சு ஒரு இது பிளாட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0, இசட்டு கிடையாது. ஸோ அதுவும் 0 தான். ஸோ அது 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் வரும் நமக்கு. அடுத்தது எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1/2. ஸோ எக்ஸ் இங்கே 1ன்னு வச்சுக்கலாம், இது 1, y 1/2 இந்த இடம் வச்சுக்கலாம். இசட்டு 0. ஸோ அப்போ இதான பாயிண்ட் வரும் நமக்கு. ஸோ 1, 1/2, 0 இது ஒரு பாயிண்ட். ஸோ இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த லைன் தான் என்னது நமக்கு இப்போ X = 2y லைன். ஓகேவா? ஸோ இது வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, x + 2y + z = 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கு, ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கு நான் 0 போடுறேன், எக்ஸுக்கும் ஒய்க்கு 0 போடுறேன். அப்போ என்ன வருது, இசட்டு 2. அதே மாதிரி எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1 போட்டு பார்க்குறேன். ஸோ என்ன வருது, 0 வருது. ஸோ அதை பிளாட் பண்ணால் என்ன வரும், இதை வச்சுக்கலாம். 0, 1, 0 இசட்டில், ஒயில் 1. அதே மாதிரி 0, 0, 2. அப்போ என்ன வரும், இங்கே இது வரும். ஸோ 0, 0, 2. ஸோ இந்த ரெண்டே லைன், இந்த லைன் என்னது நமக்கு இப்போ x + 2y + z = 2. ஸோ இந்த ரெண்டு லைனை வச்சு நம்ம இப்போ ஒரு டெட்ராஹெட்ரன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணலாம், இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு டெட்ராஹெட்ரன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதோட வால்யூம் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி 3Dயில் இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சிடணும். அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எக்ஸையும் ஒய்யையும் வச்சு தனியாக ஒரு இடத்துல வரையணும். ஸோ நீங்கள் இதை எப்படி நல்லா திருப்பி பாருங்கள். எக்ஸுக்கும் ஒய்க்கும் எப்படி இருக்குது டயக்ராம், இங்கேருந்து இப்படி இருக்குது, ஜாயிண்ட் ஆகிருக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும். ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு 1, 1/2. ஓகேவா? இது எந்த லைனு, x = 2y. இந்த லைன் எப்படி வரும், நீங்கள் 2Dயில் பார்க்கும்போது இதோட ஜாயிண்டிங்கில் வரும். ஸோ இது இந்த லைன். ஸோ நம்ம இதை எப்படி வரைஞ்சிக்கலாமா, ஓகேவா? ஸோ இது வந்து x to y லைன். ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட் என்னது நமக்கு இப்போ 1, 1/2. இந்த லைன் வந்து 1 என்ன இருக்குல்ல, இது 1. இது எந்த லைனு, x = 2y லைன். இது என்னது, x + 2y = 2. அதாவது x + 2y + z = 2 தான் இந்த லைன். ஸோ z வராது. ஸோ x + 2y = 2. இது வந்து என்னது, 1/2. ஓகேவா? ஸோ இதிலேருந்து நம்ம x, ஒய்யை தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இனி நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா என்னது, வால்யூம் ஆஃப் அ டெட்ராஹெட்ரன். வால்யூம் ஆஃப் டெட்ராஹெட்ரன் = நம்ம என்ன போடுவோம், ட்ரிபிள் இன்டெக்ரல் dz dy dx. ஃபஸ்ட்டு இசட்டுக்கு நம்ம லிமிட்ஸ் எழுதணும். நான் சொன்ன மாதிரி
இங்கேருந்து எடுக்கணும் இசட்டுக்கு. ஸோ இசட்டுக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இசட் ஈக்குவல் டு 0 நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ 0 to இதில் இந்த இக்குவேஷன்லேருந்து இசட் கண்டுபிடிக்கணும். ஸோ 0 to இசட் கண்டுபிடிச்சா என்ன வரும் 2 minus x minus 2y. இசட்டோட லிமிட்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது ஒய்யோட லிமிட்ஸ். ஒய்யோட லிமிட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் நம்ம ஒரு லைன் போட்டு பார்க்கணும். இந்த ஒரு லைன் போடும்போது எதெல்லாம் டச் ஆகுது இங்கேயும் டச் ஆகுது இங்கேயும் டச் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஒய் கண்டுபிடிச்சா என்ன வரும் x/2. இதில் ஒய் கண்டுபிடிச்சோன்னா ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் 2 minus x divided by 2 வருமா. ஸோ நம்ம இது எப்படி எழுதலாம் 1 minus x/2ன்னு எழுதலாமா. ஸோ எக்ஸ் இதுலேருந்து x/2 இதில் 1 minus x/2. ஸோ x/2 to 1 minus x/2 அதாவது 2x/2 2 காமன் கிடையாது இதில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸுக்கு பார்க்கணும். எக்ஸுக்கு என்னது இது 0 இது 1. ஸோ என்னது 0 to 1. ஓகேவா. இதுதான் இதில் கண்டுபிடிக்கிறதுல தான் இந்த கஷ்டமே. இதுக்கப்புறம் நம்ம நார்மல் வால்யூம் இன்டர்வல்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த லிமிட்ஸ் எழுதும்போது நல்லா பார்த்துக்கணும். ஸோ லிமிட்ஸ் எழுதும்போது ஃபஸ்ட்டு இசட் லிமிட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா நீங்கள் இந்த 3D டயக்ராம் வச்சு தான் எழுதணும். அடுத்தது ஒய்க்கும் எக்ஸுக்கும் மட்டும் நீங்கள் தனியாக இதுலேருந்து பிரித்து XY வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த ஏரியாவில் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம ஒய்க்கு தான் எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒய் பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு அந்த லைன் எங்கெல்லாம் டச் ஆகுதோ அதுக்கு ஒய் எழுதி முடிச்சிடணும். எக்ஸுக்கு மட்டும் அந்த லைனுக்கு அப்படியே கீழே பார்க்கணும் எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு இங்கே 1 இருக்குது இங்கே 0 இருக்குது. ஸோ 0 to 1. ஓகேவா. இனி நம்ம நார்மல் ட்ரிபிள் இன்டெக்ரல் பண்ணிட வேண்டிய. ஃபஸ்ட்டு வந்து இசட்டு. ஸோ 0 to 1 இது x/2 1 minus x/2 இசட் டிசெட் பண்ண நான் இசட்டு 0 to 2 minus x minus 2y dy dx. இது நம்ம yக்கு லிமிட்ஸ் அப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன வரும் 0 to 1 x/2 1 minus x/2 2 minus x minus 2y ஃபஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணுறேன் மைனஸ் செகண்ட் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ 0 தான் வரும். ஸோ 0 போட்டுடல வேணாம். ஸோ dy dx. அடுத்து என்ன பண்ணணும் ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ணணும். 0 to 1 2 கான்ஸ்டன்ட் dyயை பண்ண ஒய் வரும் மைனஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட் dyயை பண்ண ஒய் வரும் மைனஸ் 2 into y² by 2 லிமிட்ஸ் x/2 1 minus x/2 dx. ஓகேவா. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா. அடுத்து நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் என்னது 1 minus x/2 செகண்ட் லிமிட் x/2. ஸோ ஒயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும் 0 to 1 ஃபஸ்ட்டு ஒயில் 1 minus x/2 அப்ளை பண்ணுறோம். 1 minus x/2 மைனஸ் x into 1 minus x/2 ஓகேவா மைனஸ் ஒய்க்கு பதில் 1 minus x/2 the whole square. இது வந்து என்னது ஃபஸ்ட்டு லிமிட். ஸோ இதில் ஒரு பெருசாக ஒரு ப்ராக்கெட் போட்டுடலாம். மைனஸ் அடுத்த லிமிட் x/2 அப்ளை பண்ணணும். அப்போது 2 into x/2 மைனஸ் x into x/2 மைனஸ் x/2 the whole square வரும். ஸோ x² by 4. இதில் இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஓகேவா. இது நடுவில் ஒரு மைனஸ் இருக்கா. ஸோ இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது வேண்டாம். இது ஒரு ஸ்கொயர் வெளியில் ஒரு ரெக்டாங்கிள். ஓகேவா. இது ஃபஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன். இது செகண்ட் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன். வெளியில் ஒரு dx இருக்குல்ல. ஸோ dx. ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை பிரித்து எழுதிடலாம். a minus b the whole square எழுதிடலாமா. ஸோ 0 to 1 இது நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ என்ன வரும் 2 இதுக்குள்ளே கொண்டு போனால் என்ன வரும் 2 மைனஸ் இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் வந்துடும். அடுத்தது இந்த மைனஸ் எக்ஸை உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் x² by 2 மைனஸ் இதில் a minus b the whole square எழுதுறேன். ஸோ a² ப்ளஸ் b² மைனஸ் 2 into a into b. ஸோ 2 into 1 into x/2 2 கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வரும் மைனஸ் எக்ஸ். ஓகேவா. இது ஒரு ப்ராக்கெட் மைனஸ் இந்த டேர்ம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன வரும் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் x² by 2 ப்ளஸ் x² by 4. ஓகேவா. இது சாரி இப்போ நான் மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டேன்ல. ஸோ இது வேண்டாம். இன்டூ dx. ஸோ 0 to 1 2 minus x ப்ளஸ் x² by 2 இதை மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ மைனஸ் 1 minus x² by 4 plus x
minus x plus x square by 2 plus x square by 4 into dx. ஓகேவா, என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? x square by 4 minus x square by 4 கேன்சல் பண்ணலாமா? அடுத்தது இந்த எக்ஸும் இந்த மைனஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணலாம். அவ்வளோதான் கேன்சல் பண்ண முடியும். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 0 to 1. இந்த 2ம் இந்த மைனஸ் 1ம் என்ன ஆகும்? 2 minus 1 1 ஆயிரும். இது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை 2ம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை 2ஐயும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். ஓகேவா, இனி நம்ம நார்மல் எக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ணிட வேண்டியதான். ஸோ என்ன வரும்? இது எக்ஸு மைனஸ் 2 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 0 to 1. ஸோ ஃபஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 by 3 மைனஸ் 0 அப்ளை பண்ணால் 0 தான். ஸோ 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிருமா? ஸோ என்ன வருது? 1 by 3 cubic units. இதுதான் என்னது? வால்யூம் ஆஃப் டெட்ராஹெட்ரன். சாலிட்ஸ் டாப்பிக்கில் என்ன பார்த்தோம்? ஒரு சாலிடோட வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ் யூஸ் பண்ணி அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். ட்ரிபிள் இன்டெக்ரல்னால் என்னது? இதுதான் dx dy dx. ஸோ நம்ம இந்த சாலிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பியர், எலிப்சாய்டு, பேராபலாய்டு இதெல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும், அதோட டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து என்னென்னா அதோட இக்குவேஷன். அது இக்குவேஷன் கண்டிப்பாக தெரியணும். ஸ்பியர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ ஏனா என்ன, எப்படி இருக்கும் இது தெரியணும். இது ஒன்று. ஸோ அது ஸோ நம்ம 3Dலே வரைஞ்சிக்கணும், 2Dயாக வரைஞ்சிக்கணும். ஸோ 3Dலேருந்து நம்ம இசட்டோட லிமிட்ஸ் எழுதிக்கணும். அடுத்தது எக்ஸுக்கும் ஒய்க்கும் தனியாக நம்ம 2Dயில் வரைஞ்சி அதிலேருந்து நம்ம லிமிட்ஸ் எடுத்து பண்ணணும். ஸோ லிமிட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம 2Dயில் ஒரு லிமிட்ஸ் எடுக்கிறோன்னா இதுவே ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியாவிலேருந்து நம்ம லிமிட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒய்க்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஒய்க்கு எடுக்கணும்னா ஒய்க்கு பேரலாக ஒரு லைன் வரையணும் இந்த ரீஜனுக்கு உள்ள. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வரையும். இந்த லைன் வரைஞ்சிட்டு இந்த லைன் டச் ஆகிற பாயிண்ட்ஸை தான் நம்ம ஒய்யோட லிமிட்ஸாக எடுத்துக்கணும். அடுத்தது எக்ஸுக்கு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக எக்ஸில் என்ன இருக்குது, எக்ஸுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது லிமிட்ஸ் எழுதிக்கணும். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. இது நீங்கள் லிமிட்ஸ் கரெக்டாக எழுதிட்டீங்கனாலே இந்த வால்யூம் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் இன்டெகிரேஷனோட கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுருக்கணும். அல்ஜிப்ரிக்கை வந்து நம்ம எப்படி குறைக்கிறது, மினிமைஸ் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் செய்கிறது ஈஸி. வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா பேசிக்காக இந்த சாலிட்ஸோட இக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நான் வந்து உங்களுக்கு 2 ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எப்படின்னா டைரெக்டாகவே கேட்டுருவாங்க, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடி இல்லை வால்யூம் ஆஃப் த பேராபலாய்டு கண்டுபிடி அப்படின்னு மட்டும் சிம்பிளாக கேட்பாங்க. செகண்டில் 2-3 சாலிட் கொடுத்துட்டு அந்த ரெண்டும் சேர்ற ஒரு இடத்துலேருந்து வால்யூம் கண்டுபிடி இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த யூனிட்டில் நம்மளுடைய லாஸ்ட் டாபிக் என்னென்னா சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ். இந்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.